நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் சண்டே சத்சங்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது. அதாவது 94லேயோ 95லேயோ ஆரம்பித்தோம். ஆனால் போன சத்சங்க அன்னைக்கு தான் பகவானுடைய பர்த்டேயும் ஃபர்ஸ்ட் சண்டேயும் ஒன்றா சேர்ந்து, அதனால் நம்ம பகவானுடைய ஜெயந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம சத்சங்கத்தை அடுத்த சண்டே வச்சுட்டோம். நம்ம எல்லோரும் அதில் கலந்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சண்டே இந்த சத்சங்கத்தினுடைய ஒரு விசேஷமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, இன்னைக்கு இன்னும் ஒரு மகா குருவாகிய பரமஹம்ச யோகானந்தருடைய பர்த்டே. போன ஃபர்ஸ்ட் சண்டே அன்னைக்கு நம்ம பகவானுடைய பர்த்டே, இன்னைக்கு பரமஹம்ச யோகானந்தருடைய பர்த்டே. ரொம்ப விசேஷமான நாள். பல நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது குருமார்கள் எந்த பரம்பரையில் சார்ந்தவங்களாயிருந்தாலும் சரி, ஆன்மீகமான முன்னேற்றத்துக்கு பாடுபடுறவனை எல்லா குருமார்களும் அப்படியே அவனுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவன் எந்த குருவனுடைய சிஷ்யனானாலும் சரி. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நம்ம குருநாதன் யோகிராம் சூரத்குமார் அடிக்கடி திருக்கோயிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகிட்ட போவார், அங்கே தங்குவார். ஞானானந்தகிரி சுவாமி சமாதியான பிறகு அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதோ என்னமோ தெரியல, நீண்ட நாள் அங்கே போய் தங்கிறார். அது சிஷ்யர்களுடைய வாழ்க்கையில் ஹொசூரில் ஸ்வர்ணநாதன் பகவானுடைய அருமையான ஒரு சிஷ்யன் இருந்தார். அவரை ஜெர்மனியில் நிறைய நாள் ஒர்க் பண்ணார். எனக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பன். அவர் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் செழிக்கலை. ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா யாரோ சொன்னாங்க, ஞானானந்தகிரி சுவாமின்னு திருக்கோயிலூரில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. அவர் சமாதி ஆயிட்டார். ஆனால் அங்கே நீ போனாக்கா எல்லாம் சரியாகி போயிடும். இவர் அங்கே போகிறாரு. இவர் ராத்திரி அவருடைய கஷ்டங்களை நினைச்சு அவர் கொடுத்த ரூமில் படுத்து தூக்கம் வரல. அதனால் சுவாமியினுடைய ஞானானந்தகிரி சுவாமியினுடைய சிலை இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து அப்படியே அழுதுட்டு இருந்தார். அங்கேயே தூங்கிட்டார். அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில்
நித்யானந்த சுவாமியினுடைய உருவம் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. நான் ஏதோ சுவாமிகிட்ட நேரடியாக போய் என்னுடைய துன்பங்களை பற்றி சொல்ல முடியலையே, இருந்தாலும் என் கனவில் வந்து அனுகிரகம் பண்ணாரே. அடுத்த நாள் தன்னுடைய உறவினர் லக்ஷ்மணன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கார். அவரை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு திருவண்ணாமலை போகிறாரு. அவரே சொல்கிறாரு, அவர்கிட்ட தனக்கு வந்த கனவை பற்றி எல்லாம் விளக்குறாரு. அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, இங்கே இன்னொரு ஞானி இருக்கார், ஒரு மகாத்மா இருக்கார், அவரை நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு பகவான்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். பகவான் இவர்கிட்ட ஜெர்மனியில் என்ன பண்ணேன், எவ்வளோ நாள் இருந்தேன் அப்படியெல்லாம் கேட்டது ஒழிக இவருடைய கஷ்டத்தை பற்றியோ எதை பற்றியோ ஒன்றும் கேட்கல. பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் பகவான்கிட்ட போயிட்டு வந்ததுலேருந்து அவருடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சது. அப்புறமா பகவானுடைய ஒரு நெருங்கிய பக்தனாக மாறி பகவான் அவர்கிட்ட சொல்கிறாரு, அங்கே நீ ஒரு கோவில் கட்டணும், ஒசூரில் கோவில் கட்டி அங்கே பஜனம் நடக்கணும். அங்கே கோவில் கட்டி ஒரு பஜன் குரூப் உருவாக்கி அது இவரே அதில் முக்கியமான பாடகராக, அதனுடைய லீடராக, தலைவராக ரொம்ப நாள் அவர் காலமாகிறது வரையிலும் இப்போ அவருடைய பையன்தான் அதில் பார்த்துக்கிறாங்க. இதில் என்ன தெரியுது, அங்கே போய் இன்னொரு குருநாதன் நம்ம பகவானை பார்க்க அங்கே வழிகாட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அதனால் நம்ம குருநாதனும் மற்ற குருமார்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தவர். அது மாத்திரம் இல்லை, நீ எந்த குருவை பின்பற்றி போறியோ அந்த குருவையே பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர். உன்னுடைய எல்லா குருமார்களையும் கும்பிடலாம், ஆனால் உன்னுடைய அனுஷ்டானத்துக்குன்னு ஒரு குரு, உன்னுடைய ஆன்மா தேர்ந்தெடுக்கும். உன்னுடைய ஆன்மாவுக்கும் அந்த குருவுக்கும் ஒரு உறவு, தனிப்பட்ட உறவு ஏற்படும். அந்த குருவை நீ கண்டுபிடிக்க வேண்டியதில் உனக்கு தோணும், இதுதான் என்னுடைய குரு, அவரை கட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லா குருமார்களையும் நீ கும்பிடலாம். எல்லாம் ஒரு குருவை அப்படி பிடிச்சாக்கா எல்லா குருமார்களுடைய உதவியும் நமக்கு வருது. ஆனால் இந்த குருங்கிற ஒரு சமாச்சாரம் இருப்பாருங்க, இது எவ்வளவு வியப்பு ஊட்டக்கூடியது அப்படின்னு. இன்னைக்கு பரமஹம்ச யோகானந்தருடைய பர்த்டே. அவரை எப்படி மற்ற குருமார்கள் உருவாக்கினாங்க, எப்படி ஒரு சிஷ்யனுக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்படுறது, அது எப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுறது, இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு சம்பவம் அது சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு பரமஹம்ச யோகானந்தருடைய பர்த்டே. மற்ற குருமார்களை பற்றி சொல்கிறதும்
அவங்களுடைய மகிமையை பற்றி எடுத்து சொல்கிறதும் எல்லாம் நம்ம பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆசிரமத்தில் போகும்பொழுது பகவான் இருக்கிற காலத்தில் சே சம்திங் டு தேம் அப்படின்னு சொல்லுவார். அவங்ககிட்ட ஏதாவது சொல்லு. சில நாளைக்கு குறிப்பாக ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி, சாரதா தேவியை பற்றி, விவேகானந்தரை பற்றி சொல்லு. சில நாளைக்கு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்ன கதைகளை வச்சு அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு குறிப்பாக சொல்லி பேச வைப்பார். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, மற்ற குருமார்களுக்கும் ரொம்ப மதிப்பு கொடுத்தவர் தான் நம்மளுடைய குருநாதர். அதனால் இன்னைக்கு இந்த பரமஹம்ச யோகானந்தருடைய பர்த்டே. அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வியப்பூட்டும் வகையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சிகாகோங்கிற இடத்துல அமெரிக்காவில் ஒரு டிக்கின்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் 5 வயசு குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய அண்ணாரும், அவருக்கு 2-3 வயசு ஜாஸ்தி, அவரும் வேறு சில நண்பர்களும் சேர்ந்து இந்த கொஞ்சம் குழந்தைங்க விளையாட போனாங்க. அந்த விளையாட போன இடத்துல ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல தன்னுடைய அண்ணார் இவரை பிடிச்சி தள்ளி விட்டார். யாரு? டிக்கின்சனை. அது ஆழமான குளம்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே விழுந்துடுறான். கீழே போகிறான், மேலே வரான், கீழே போகிறான், மேலே வரான். அப்போ இவங்களுக்கெல்லாம் பயமாகிடுச்சு. இப்போ இவனை எப்படி காப்பாற்றுறது? இவன் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த டிக்கின்சனுக்கு 2வது வாட்டி மேலே வரும் பொழுது ஒரு லைட் தெரியுது. அந்த இடத்துல ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு பின்னாடி ஒரு தலப்பாகையெல்லாம் கட்டின ஒரு ரொம்ப ஒளிமயமான ஒரு உருவம் தெரியுது. தலப்பாகையெல்லாம் கட்டி ஒரு அழகான ஒரு உருவம். பார்த்தா ஒரு இந்தியன் சுவாமி மாதிரி தெரியுது. அந்த ஒளிக்குள்ள அது தெரிஞ்சதும் அடுத்த வாட்டி இவன் மேலே வரும் பொழுது அங்கே இருந்த குழந்தைங்க இல்லை, அதில் ஒருத்தன் அங்கே ஒரு மரம் இருந்தது, வில்லோ ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு கிளை பிடிச்சி கீழே இறக்குறான். அதை பிடிச்சவன் மேலே வந்துட்டான். அந்த ஒளி தெரிஞ்சதும் அங்கே இருந்த ஒரு பையன் அந்த கிளையை இறக்கி அந்த கிளையை பிடிச்சி இந்த டிக்கின்சன்கிற 5 வயசு பையன் மேலே வந்துட்டான். காப்பாற்றப்பட்டான். அப்புறமா ஒரு 12 வருஷம் கழிச்சு அவனுக்கு 17 வயசு இருக்கும் பொழுது அந்த சிகாகோ நகரத்தில் இவனும் அவருடைய அம்மாவும் அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அதே ஒளி இவருக்கு முன்னாடி அதே ஒளி மறுபடியும் தெரியுது. சிகாகோ நகரத்தில் நடந்து போகும் பொழுது அப்போ இவன் அம்மாவிட்ட சொல்கிறான், அந்த ஒளி பின்னாடி சுவாமி விவேகானந்தா நடந்து போகிறார். அதே டர்பன் இதெல்லாம் கட்டிக்கிட்டு
ஒரு சுவாமி, இந்தியன் சுவாமி, அவனுக்கு அது விவேகானந்தான்னு தெரியாது. அவன் எந்த ஒளிக்கு பின்னாடி எந்த உருவம் 5 வயசில் பார்த்தானோ அதே உருவம் இப்போ பார்க்குறான். அதே ஒளி மறுபடியும் அவனுக்கு தெரியுது. அப்போ இவன் அம்மாக்கிட்ட சொல்கிறான், இந்த ஒளி தான் என்னை காப்பாற்றினது சின்ன வயசில். அவரை நம்ம வேகமாக நடந்து அவரை பிடிப்போம். ஆனால் இவங்க வேகமாக போகிறது, அவருடைய அந்த ஸ்பீடில் நடக்க முடியல. இவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்க போகும்படிக்குள்ளே சுவாமி அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டடத்தில் ஒரு மீட்டிங்கில் நடக்குது. அந்த மீட்டிங் ஸ்டேஜ் மேலே ஏறி போய் உட்காந்துட்டார். அந்த மீட்டிங்கு தான் ரொம்ப பேர் போன சிக்காகோ ஸ்பீச். சுவாமி விவேகானந்தாவினுடைய சிக்காகோ ஸ்பீச் அந்த இடத்துல நடக்குது. அங்கே பேசுறதுக்காக சுவாமி விவேகானந்தா ஏறி உட்காந்துட்டார். அதனால் இவனுக்கு அவர்கிட்ட ஒன்றும் சொல்லவும் முடியல. இவன் அப்படியே உட்கார்ந்து மரியாதையாக எல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமிகிட்ட போகிறான். போகும்போது உடனே சுவாமி இந்த டிக்கின்சனை என்ன சொல்லி கூப்பிட்டாரு தெரியுமோ? யங் மேன், I want you to keep away from water. அதாவது நீ தண்ணீர் இருந்து விலகி நிற்கணுங்கிறதே நான் உனக்கு சொல்கிறேன். அப்போ இவனுக்கு தெரியுது, என்னடா இது, அந்த தண்ணீர் இருந்து விலகணும். அந்த இன்சிடென்ட் இவருக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசில் நடந்தது. அது இவருக்கு தெரியும். அப்புறம் இவன் உணர்ந்துட்டா, இது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அதனால் அவன் கேட்குறான், சுவாமி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதாவது நீங்கள் என்னுடைய குருவாகணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அப்புறம் இது 1893 டிசம்பரில் நடந்தது, செப்டம்பரில் நடந்தது. 1893 செப்டம்பரில் இந்த சிக்காகோ ஸ்பீச் நடந்தது. இவன் கேட்குறான், சுவாமி நான் உன்னுடைய சிஷ்யன் ஆகணும். அப்போ சுவாமி சொல்கிறாரு, நான் உன்னுடைய குரு அல்ல, உன்னுடைய குரு அப்புறமா வருவார், வந்து உனக்கு ஒரு சில்வர் கப்பு கொடுப்பாரு, அது வச்சு நீ அடையாளம் கண்டுபிடிக்கலாம். உன்னுடைய குருவாக வர்றவர் உனக்கு ஒரு சில்வர் கப்பு தருவார். சரி சுவாமின்னு இவன் அப்படி வணங்கி விடை பெறலாம். அந்த 1893 ஜனவரி 5ஆம் தேதி தான் பரமஹம்ச யோகானந்தா பிறக்கிறார். அப்போ அவர் சின்ன குழந்தை. அந்த குழந்தை இந்த டிக்கின்சனுடைய குருவாக போறாரு. அது விவேகானந்தருடைய ஞான திருஷ்டியில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், 1893
செப்டம்பரில் சிகாகோ ஸ்பீச் நடக்குது. அந்த ஜனவரியில் பரமஹம்ச யோகானந்தா பிறந்திருக்காரு. கொஞ்சம் மாதங்கள் தான் ஆகுது. அந்த பிறந்த கை குழந்தை இந்த டிக்கின்சனுடைய குருவாக போகிறாருன்னு சுவாமி விவேகானந்தாவுக்கு தெரியுது. எப்படி குருமார்கள் ஒரு குரு உலகத்தில் பிறந்தாலே மற்ற குருமார்களுக்கு தெரியுது. என்ன விஷயம்? அப்புறம் 1936 43 வருஷம் கழிச்சு 1936 சிக்காகோவில் பரமஹம்ச யோகானந்தர் வழக்கம் போல கிறிஸ்மஸ் கொண்டாடுறார். அவருடைய பெரும்பாலும் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் அமெரிக்கையில் தான் இருக்காங்க. அதனால் வழக்கம் போல 1936 டிசம்பர் 36 அவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு. அப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது அவர் பழக்கம் என்னன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பார், ஏதாவது அன்பளிப்பார், ஏதாவது கொடுப்பார். அந்த வருஷம் டிசம்பரோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ இந்தியாவுக்கு வந்தார் பரமஹம்ச யோகானந்தா. அப்போ இந்தியாவில் இருந்து ஒரு சில்வர் கப்பு வாங்கினார். இது நம்மளுடைய ஷீடருக்கு யாருக்காவது கொடுப்போம். அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இந்த சில்வர் கப்பு டிக்கின்சன் கொடுக்கிறார். யாரு? பரமஹம்ச யோகானந்தா. அதுக்குள்ள பரமஹம்ச யோகானந்தருடைய சிஷ்யனாய் இந்த டிக்கின்சன் 43 வருஷம் ஆகுது. 43 வருஷம் ஆகுது. அந்த 43 வருஷங்களில் இவன் பரமஹம்ச யோகானந்தருடைய சிஷ்யனை வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ இவனை கூப்பிட்டு இந்த இந்தியாவில் இருந்து வாங்கின அந்த சில்வர் கப் கொடுக்கிறாரு பரமஹம்ச யோகானந்தர். அவன் அப்படி ஆடி போயிட்டான். என்னடா இது புரியல அவனுக்கு ஒன்றும். 1893 சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, உன்னுடைய குரு வருவார். அப்புறமா குரு வந்து உனக்கு ஒரு சில்வர் கப்பு கொடுப்பாரு. அதனால் இங்கே அது வாங்கிட்டு பரமஹம்ச யோகானந்தர் தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. அப்படியே பேசாமல் அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டான். வார்த்தையே வரல அவனுக்கு. அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து டிக்கின்சன் கூப்பிட்டு பரமஹம்ச யோகானந்தர் கேட்குறாரு, என்னாச்சுப்பான்னு. அப்போ டிக்கின்சன் சொல்கிறாரு, அதுக்கு பின்ன நான் இந்த சில்வர் கப்புக்காக 43 வருஷமாக காத்துட்ருக்கேன். 43 வருஷமாக காத்துட்ருக்கேன். அது கிடைச்சதும் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னால் ஒன்றும் பேச முடியல. அதனால தான் நான் சுவாமிகிட்ட ஒன்றும் பேசாமல் அப்படியே போய் உட்காந்துட்டேன். அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் அவன்
பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி 1893 அதுக்கு 5 வருஷம் முன்னாடி எப்படி நான் தண்ணியில் விழுந்தேன், அது 5 வருஷத்துக்கு அப்புறம் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ தண்ணிக்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்படி அவருக்கு தெரிஞ்சுது. அப்புறம் குரு எனக்கு குரு ஆகணும்னு சொன்னது உன்னுடைய குரு அப்புறமா வருவார், வந்து உனக்கு ஒரு சில்வர் கப்பு கொடுப்பார், இத்தனையும் எங்கிட்ட சொன்னார். அது நடந்து விட்டது. அதனால தான் நான் அவ்வளவு வியப்பாக எனக்கு ஒன்றும் நம்ப முடியல. இப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்று ஒரு குரு எங்கேயாவது பிறந்தாலேயே மற்ற குருமார்களுக்கு தெரியுது. இன்னொன்று, இந்த குருமார்கள் அத்தனை பேரும் ஆன்மீகத்தில் போகிறவனுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, தனியாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. சேர்ந்தும் ஒர்க் பண்ணுறாங்க, தனியாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பரமஹம்ச யோகானந்தர் வாங்க, பரமஹம்ச யோகானந்தருடைய சீடனாக போகிறார் யார், இந்த டிக்கின்சன். அந்த டிக்கின்சனை சுவாமி விவேகானந்தர் காப்பாற்றுறாரு. அவனுக்கு 5 வயசு இருக்கும் பொழுது. அப்புறம் சொல்கிறார் அவர்கிட்ட, உன்னுடைய குரு வரப்போகிறாருப்பா உனக்குன்னு. இதனால தான் நான் சொன்னேன், குருமார்கள் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக சேர்ந்தும் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் ஒரு குருவை நம்ம கும்பிட்டா அந்த குருவினுடைய குருமார்களுடைய வம்சத்தையே நம்ம கும்பிடுறது மாதிரி தான். எல்லா குருமார்களும் நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மனிதர்களை, முக்கியமாக ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போவது தான் அவங்களுடைய வேலையே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா எதிர்பார்ப்பு அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேலே போயிட்டாங்க. அவங்க அங்கிருந்து பார்த்துட்டே இருக்காங்க, எவன் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுறான், எவனுக்கு தகுதி இருக்கு, அது பார்த்து தேவையான ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாமல் பல பேர் நம்மளை ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, பல குருமார்கள் இருக்குது. நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. மற்ற குருமார்கள் நம்மளை எப்படி காப்பாற்றுறது. அதே மாதிரி ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவரை கும்பிடும் பொழுது, நீ அதே குருவை கும்பிடு அப்படின்னு ஒரு சலனம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பகவானே சொல்லுவார். இங்கே நம்ம சத்சங்கத்துக்கெல்லாம் முன்னாடி வந்திருந்தாங்க. அம்மாவுடைய கூட ஒர்க் பண்ணுற ஒரு அம்மா ஜெயக்குமாரி, அவங்க சத்யசாய் பாபாவோடைய ஒரு பக்தை. ஆனால் தேவகி அம்மா எல்லாம் அங்கே போன பிறகு அவங்க நம்ம பகவானையும் பார்க்க போவாங்க. எங்களோடையெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு வாட்டி பகவான் பார்க்க போனாங்க. பகவான் ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு. என்னன்னா, keep your faith in Satya Sai Baba unshakable. உனக்கு சத்யசாய் பாபாவில் உள்ள நம்பிக்கை அசையாமல் வச்சுக்கோ அப்படின்னு. அதாவது நீ என்கிட்ட நான் செய்கிறதெல்லாம் பார்த்து
ஒரு சபலம் ஏற்படக்கூடாதுன்னு பகவான் உணர்த்துறாரு. நீ சத்யசாய் பாபாவுடைய சிஷ்யை, அதில் எந்த விதமான ஒரு 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 வித்தியாசமோ வேற ஒரு விதமான ஒரு இது ஒன்றும் உனக்கு ஏற்படக்கூடாது. அது அப்படியே இருக்கணும் அந்த பிரீத். அதனால் நம்ம இதெல்லாம் இதில் அடங்கி இருக்கு. அப்புறமா இது விதிக்கப்பட்ட சமாச்சாரம். யாருக்கு யாரு குரு? அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய குரு அல்ல. அவருக்கு என்ன தகுதி இல்லையா என்ன? இருந்தாலும் அவருக்கு தெரியும் இவனுக்கு குருவா வர வேண்டிய ஆள் வேற. அவர் இப்பதான் பிறந்திருக்காரு. அவர் வளர்ந்து வந்து இவனுடைய குருவா வருவாருன்னு சுவாமி விவேகானந்தாவுக்கு 1893 தெரியும். 43 வருஷம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இதே மாதிரி பால் பிரண்டன் ஒருத்தர், அவர் நம்ம அது ரமண மகர்ஷியை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், எ சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியா. அது படித்து தான் பல பேர்த்துக்கு உலகத்தில் ரமண மகர்ஷியை பற்றி தெரிய வந்தது. அவனை பரமாச்சாரியாவிட்ட போகிறான். அவன் ஏதாவது ஒரு குருவை எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அவன் பரமாச்சாரியாவிட்ட போகிறான், காஞ்சி பரமாச்சாரியாவிட்ட. இதே மாதிரி அவன் கேட்குறான், நீங்கள் ஏன் என்னுடைய குரு ஆகக்கூடாது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மடாதிபதியப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இது சமாளிக்கிறதுக்கே எனக்கு. அதனால் நீ உன்னுடைய குரு வேற, நான் எங்கே போட்டோம்? அவர் சொல்கிறாரு, 2 பேர் இருக்காங்க இந்தியாவில். அதில் ஒருத்தரை நீ பார்க்க முடியாது. அவர் நார்த் இந்தியாவில் எங்கேயோ இருக்கார். அவர் அணுகிறதே கஷ்டம். ஆனால் இன்னொருத்தர் இங்கே பக்கத்தில் இருக்கார், திருவண்ணாமலையில். அவரை நீ போய் பார்க்கலாம். அது யார்? ரமண மகர்ஷி. நீ எனக்கு இவன் அடுத்த நாள் கூடிய சீக்கிரம் அவன் ஊருக்கு கப்பலில் போக போகிறான். ஆனால் சுவாமி பரமாச்சாரியா என்ன சொல்றாருன்னா, நீ போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு உறுதி மொழி கொடு. அதாவது ஒரு சிஷ்யன் ஆன்மீகமாக முன்னேறது அவ்வளவு அக்கறை. அதாவது தான் அவருக்கு என்ன தகுதி இல்லையா, பட் அவருக்கு தெரியும் என்ன ரமணர் தான் இவனுடைய குருன்னு அவருக்கு தெரியும். அதனால் திருப்பி விட்டுறாரு ரமணர்கிட்ட. அங்கே போய் அவர் ரமணர்கிட்ட பல நாள் தங்கி அவருக்கு ஞானம் கிடைச்சதாக சொல்கிறாங்க. இப்படி குருமார்கள் குரு வழிபாடுங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி ரொம்ப அதிசயகரமான சிருஷ்டி என்னன்னா, கடவுள் ரொம்ப அதிசயகரமான எதை உருவாக்குறாரோ அது குருங்கிறது தான். குருங்கிறது சொல்ல முடியாத ஒரு சமாச்சாரம், சொல்லி தெரிய வைக்க முடியாது. அது உணர வேண்டிய சமாச்சாரம். குருவை உணரத்தான் முடியும். குருவை பற்றி சொல்லி முடிக்க முடியாது, ஆனால் அவரை உணரணும். அப்படி உணர்ந்து அதை நம்ம குருவுக்குள்ளே கரையணும்.
கரைஞ்சு போகணும். அதை அவரும் பார்த்துக்குவார். அவரும் நம்மளை ஈர்ப்பார், அப்பப்போ நமக்கு பல அனுபவங்கள் தருவார். இது இங்கே வர்றதுக்கே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். அந்த குரு வழிபாடுங்கிறது அதில் வர்றதுக்கே அதில் ஒரு ஈர்ப்பும், அதில் ஒரு நம்பிக்கையும், அது என்ன மனுஷனை கும்பிடுறதா அப்படின்னு தான் முதல்ல நமக்கு தோணும். அதெல்லாம் மீறி அதுக்கு மேலே போய் குருங்கிறது மனுஷன் அல்ல, குருவோர் பிரம்மவினான்னா அந்யா சத்தியம் சத்தியம் வரான்னு. குருங்கிறது பரபிரம்மம், பரம்பொருள் தான், அதை தவிர வேறு எதுவும் அல்ல அப்படின்னு நம்ம உணர்றது கஷ்டம். அதுக்குன்னு அது இப்போ நம்மளை பற்றியே சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எப்படியோ வாழ்க்கையில் ஏதோ சம்பவங்கள்லாம் நம்மளை ஒரு குருவிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காரு. குரு வழிபாடில் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய சமாச்சாரம் அது. அதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதனால் அது மாதிரி நம்ம ஒரு குருவிட்ட வந்திருக்கோமே அப்படின்னு சந்தோஷப்படுவோம். அந்த இன்னொரு குருதாதர் அவாரி பாபா, அவரை ஸ்ரீராமகிருஷ்ணருடைய காலத்தில் இருந்தவர். அவர் விவேகானந்தர்கிட்ட சொன்னார், lie like a dog at the door of the Guru. குருவனுடைய வாசல்ல நாய் மாதிரி படுத்துட்டு அதை ஒன்றே போதும். அவர் சில நேரங்களில் வந்து சுடு தண்ணி ஊற்றுவார், திட்டுவார், எழுந்திரிச்சு போய் மறுபடியும் அங்கேயே போய் படி, மறுபடியும் அங்கேயே போய் படி, அது போதும் அப்படின்னு அவர் விவேகானந்தர்கிட்ட ஒரு அறிவுரை சொன்னார். நம்மளும் அதையே பின்பற்றி போகிறது நல்லது. அங்கே போய் நமக்கு ஒரு பாதம் கிடைச்சிருக்குது, அந்த பாதத்திலேயே படுத்து கிடப்போம். அது போதும், அது நம்மளை காப்பாற்றும். அதுக்கு நிறைய பாக்கியம் செஞ்சுருக்கணும். அதனால் இதுதான் நம்மளுடைய குருநாதனும் இதே தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குருவை நீ குரு உபாசனைக்காக நீ ஒரு குருவை எடுக்கணும். மற்ற குருமார்களை எப்படியெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு ஆதரவு கொடு, கும்பிடு, எல்லாம் செய். ஆனால் உன்னுடைய உபாசனைக்கு நீ ஒரு குரு வச்சுக்கணும். அதான் அந்த அம்மாவிட்ட எழுதி கொடுத்தாரு. உனக்கு அந்த குரு அமைஞ்சிருக்குது, அந்த குருவை கட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு பகவான் எழுதியே கொடுத்துட்டார். அதே நம்மளும் பின்பற்றுவோம். ரொம்ப இன்னைக்கு இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதாவது அடுத்த இந்த February 1, 2, 3 இந்த நாட்களிலே நம்ம பகவானுடைய கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உண்டான பத்திரிகை எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம குமரவேல். இந்த கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறது யாருன்னா நம்ம தேவகி அம்மா. தேவகி அம்மா வந்து இந்த கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குமரவேல்
குமரவேல் இருக்காங்க. எல்லாம் நம்ம முதல்ல நம்ம தீர்மானம் பண்ண மாதிரி தானே அம்மா சொன்னாங்க. அதே சொல்லலாம்ல. அப்போது அதுக்கு முந்தின நாள் ஒரு மத்தியானம் அம்மா வருவாங்க. அன்னைக்கு மறுபடியும் நம்மளுடைய சத்தம். அதுக்கு முந்தின நாள் 2ஆம் தேதி நம்மளுடைய அடுத்த சத்தங்கள் வரும். அதனால் அந்த சத்சங்கத்தில் கலந்துக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப பணிவாக வேண்டினேன். அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அடுத்த சத்சங்கம் 2ஆம் தேதி இங்கே அம்மாவோட சாநித்தியத்தில் தான் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் சத்சங்கம் முடித்து ராமகிருஷ்ணா மட்டில் அம்மாவுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அம்மா. 7லேருந்து 8 வரையிலும். அதை முடித்து அடுத்த காலையில் கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கிறாங்க. 3ஆம் தேதி காலையில் கும்பாபிஷேகம் நடத்தி வச்சு உடனே கிளம்பிடுவாங்க அம்மா. இந்த ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதாவது பகவானுடைய கும்பாபிஷேகங்கிறது அதுதான் தேவகி அம்மா அவங்க இங்கே சேலம் விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அப்புறமா இப்போ தான் வராங்க. நேற்று குமரவேல்லாம் போய் சிவா எல்லோரும் போய் மறுபடியும் அம்மாவுக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்விடேஷன் எல்லாருக்கும் இப்போ குமரவேல் தருவாங்க. வேறு ஏதாவது சொல்ல வேண்டிய இருந்தால் சொல்லலாம். அப்போ அதனால் அந்த ஒரு நற்செய்தி. அப்போது அன்னைக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு அம்மா மத்தியானம் தான் வருவாங்க. அதனால் நம்ம சத்சங்கம் இங்கே அன்னைக்கு மட்டும் 3:30க்கு வச்சுக்கலாம். 3:30 மணி 3:30 மணிக்கு நம்ம சத்சங்கம் வச்சுக்கலாம். 3:30 தான் நம்மெல்லாம் 3:30 மணிக்கு கூடுவோம். அம்மாவை கொடுத்து ஒரு வேளை வர்றது, சிலஸ்ட் எடுத்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய சாதாரண இதெல்லாம் நம்ம நடத்தியிருப்போம். நம்ம அடுத்த அதாவது 2ஆம் தேதி 3 மணிக்கு நம்ம இருப்போம் இங்கே. தெரியாதவங்ககிட்ட எல்லாம் நம்ம தெரிவிக்கிறது நல்லது. அப்புறம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இது இருந்து அம்மா அப்புறமா ராமகிருஷ்ணா மட் ப்ரோக்ராமுக்கு போவாங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அந்த ஒரு செய்தி. அதாவது 2ஆம் தேதி நம்மளுடைய அடுத்த சத்சங்கம். அதுக்கு தேவகி அம்மா தான் நடத்துவாங்க. அதுக்கு டைமு என்னென்னா சாயங்காலம் 3:30 மணி. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அந்த செய்தியோடு நம்ம இந்த சத்சங்கத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நம்ம கூடி நாமம் ஜபிக்கும் பொழுது எனக்கு தோன்றது என்னென்னா, அப்படியே சில ஆசிரமத்தில் நாம ஜபம் நடக்கும்பொழுது பகவான் அப்படியே கீழே இறங்கி வேகமாக இப்படியே நடக்குவார். அப்படியே நடந்து பல நேரங்களில் விசிறியில் எல்லாரும் வீசுவாங்க. அப்புறமா சில நேரங்களில் கையை அதை இப்படியே அடிப்பார். எல்லாருக்கிட்டையும் போய் கையில் இப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே போவார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து, நீங்கள் எல்லாருமே அப்படியே நாமம் ஜபிச்சுட்டு இருக்கும்போது பகவான் இங்கே அங்கங்கே நடந்து இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகிறாரு. அதுதான் நான் பாவனை பண்ணுறேன். அவருடைய நாமம் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார், எந்த சந்தேகமும் இல்லை.
அதனால் அது ஒரு மகாசக்தி. அந்த சக்தி தான் இதெல்லாம் நடத்தி வைக்கிறது. தேவகி அம்மாவை கொண்டு வர்றதும் அவரே தான். ஏன்னா அது நம்ம சத்சங்கத்தினுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும். அது அதாவது ஆரம்பித்து வச்சு தன்னுடைய முக்கியமான சீடையை அனுப்பி அந்த சத்சங்கம் நடத்த வைக்கிறது, அதுவும் அவருடைய செயல் தான். அதனால் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய பாத நமஸ்காரங்கள். நம்ம இந்த சத்சங்கத்தை ஒரு நிறைவில் கொண்டு வருவோம். Speaking